வணக்கம். தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு மூச்சு காற்றை கவனிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். ஸோ புத்தர் அவருடைய சீடர்களுக்கு போதனை சொல்றதுக்காக போயிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு காஸ்ட்லியான சில்க் மெட்டீரியல் கர்ச்சீஃப் கையில இருந்தது. சீடர்கள் பார்த்துட்டு இன்னும் இவர் இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு மெட்டீரியல் கையில வச்சிருக்காரு, இவர் யாராவது கிஃப்டா கொடுத்தா கூட அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாரு, இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லி மெட்டீரியல் அவர் யூஸ் பண்ணவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் அவங்களுக்குள்ள எழ ஆரம்பிச்சிச்சு. இவரும் சத்சங்கத்துக்கு போனாரு. போயிட்டு அந்த கிளாத் மெட்டீரியலை காமிக்கிறாரு. இது என்னன்னு சொல்லிட்டு அவங்க சீடர்கள் கிட்ட கேட்கிறாரு. கேட்டோன்னா சீடர்கள் இது ஒரு சில்க் மெட்டீரியலான ஒரு துணி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அந்த கர்ச்சீஃப்ல 5 இடத்துல முடிச்சுகள் போடுறாரு. போட்டுட்டு இப்போ இது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டோன்னா அந்த சீடர்கள் சொல்றாங்க, இப்பயும் அதே தான், இது பட்டு துணியாலான ஒரு கர்ச்சீஃப் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புத்தா சொல்றாரு, உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். நீங்க இந்த 5 முடிச்சுகளோட இருக்கிறீங்க, நான் அந்த முடிச்சுகள் எல்லாத்தையும் அவிழ்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சீடர்கள் சொல்றாங்க, ஓ அந்த 5 முடிச்சுகளை அப்ப எப்படி நாங்க அவிழ்க்கிறது அப்படின்னு அந்த கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப புத்தர் என்ன பண்றாரு, அந்த கர்ச்சீஃபை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. அப்ப சீடர்கள் ஓ அந்த மாதிரி நீங்க இழுத்தீங்க அப்படின்னா அந்த முடிச்சு டைட் ஆகுமோ தவிர லூஸ் ஆகி அதை அவிழ்க்க முடியாது அப்படின்னு எல்லாருமே கத்துறாங்க. அப்ப புத்தர் சொன்னாரு, உங்களுக்கே இந்த விடை தெரியுது. அப்போ அந்த முடிச்சுகளை அவிழ்க்கணும் அப்படின்னா நீங்க தளர்வா இருந்து அந்த ஒவ்வொரு முடிச்சுகளையும் லூஸ் பண்ணாலே என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியா அந்த முடிச்சுகள் எல்லாத்தையும் அவிழ்த்துற முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சீடர்கள்ல ஒருத்தர் எழுந்து கேட்கிறாரு, அப்போ அந்த 5 முடிச்சுகள்ல முதல்ல எந்த முடிச்சை அவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ புத்தா சொல்றாரு, அன்அவேர்னஸ், அதாவது அறியாமை அப்படிங்கிற அந்த முடிச்ச முதல்ல அவிழ்த்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 4 முடிச்சுகளுமே ஈஸியா நம்மளால அவிழ்த்துற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சொல்ற பதில் தான் மூச்சை கவனி. ஸோ மூச்சை நீ கவனிக்க கவனிக்க உன் மனதில் தோன்றக்கூடிய அந்த எண்ணங்கள் நீ இல்லை அப்படின்ற அந்த விழிப்புணர்வு ஏற்படும் போது அறியாமை அப்படின்றது விலகிறோம். அப்போ அறிவு அப்படின்ற ஒரு விஷயத்த உன்னால உணர முடியும் அப்படின்ற போதனையை சொல்றாரு. சரி, இப்போ இந்த கதையில இருந்து நம்மளுடைய இந்த லைஃப் கரண்ட் சிச்சுவேஷன்ல எப்படி இதை நம்ம பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ உங்ககிட்ட ஒரு எண்ணங்கள் எல்லாமே எழுந்துட்டு இருக்கு இல்லையா, சதா ஏதாவது ஒரு தாட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க என்னென்ன தாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஏதாவது ஒன்று புலம்பிட்டு இருக்கோம், ஐயோ நேற்று நான் இதை பண்ணனே அதை பண்ணனே, இதுக்கு முன்னாடி இதாச்சு அதாச்சு, அப்புறம் நாளைக்கு என்ன பண்ண போறேன், அடுத்த நாள் என்ன பண்ண போறேன், 10 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறேன், ஏதோ ஒன்று புலம்பும் இல்லையா, அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் லிசன் பண்ணிட்டு ஒன்று எழுதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா மொபைல் வச்சிருப்பீங்களா, எப்பவும் கையில் வச்சிருக்கிறோமா, அந்த 5 நிமிஷம் என்னென்ன எண்ணங்கள் வருதோ அதெல்லாம் அப்படி பேசி ரெக்கார்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் அப்படி என்னென்ன தோணுச்சோ அதெல்லாம் பேசி அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணிடுங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னென்னலாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணியாச்சா, இப்போ ஆன் பண்ணி அதை கேளுங்க. அந்த என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் கேளுங்க. ஒன்று எப்பயோ நடந்த ஒரு பாஸ்ட் விஷயத்தான எண்ணங்களாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சரில் இந்த பிளான்ஸு அந்த பிளான்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஒரு தாட்ஸாக இருக்கும். ஒன்று பாஸ்டாக இருக்கும், அப்படின்னா ஃப்யூச்சராக இருக்கும். அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும். ஸோ இந்த எண்ணங்கள் தான் நான் அப்படின்ற அந்த அறியாமையில் இருக்கிறனால அந்த எண்ணங்கள் பின்னாடியே போகி நமக்கு உண்மையில் இருக்கக்கூடிய அறிவை நம்ம உணராமல் போயிடுறோம். ஸோ ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒருத்த நல்லா காலேஜில் சூப்பராக படித்து டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிவிட்டு அவன் ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு இல்லை. ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணணுன்ற ஆசையில் அவன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்பெனியில் போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நல்லா ஏர்ன் பண்ணி கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. இவன் ஆண்டர்ப்ரனர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறான், பிஸ்னஸ்னால் என்னன்னு கற்றுக்கிறான், தெரிஞ்சுக்கிறான், ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிட்டு இருக்கான். பட் நிறைய அவனுக்கு லாஸ்லாம் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, மனசுல சில எண்ணங்கள் வருது. அப்போ அவன் யோசிக்கிறான், ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணி ஓரளவுக்கு எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்க, நம்ம இன்னமும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னமும் நம்ம எந்த ஒரு சக்ஸஸ்மே பார்க்காம இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது. அதுக்கப்புறம் ஒரு எண்ணம் வருது, சார் நான் நேற்று என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போயிருந்தேன், என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க, எல்லாருமே ஓரளவுக்கு கம்பெனியில் போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க, என்னை எப்படி நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்ட் எண்ணம் வருது. அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா என்னால் பணமே சம்பாதிக்க முடியல அப்படின்னா என்னோட லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது.
இப்போது இதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட் எண்ணம் வந்திருக்கு, பயத்தினால ஒரு ஃப்யூச்சர் எண்ணம் வந்திருக்கு. இந்த எண்ணங்கள் தான் நான் அப்படின்னு அந்த அந்த உணர்தல் வரும்போது, இதுதான் நான் பிடிச்சி வைக்கும் போது அடுத்து தோன்றது என்ன தோணும் அப்படின்னா, ஒன்று பிஸ்னஸை ட்ராப் பண்ணிவிடுவோம், இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம எப்பவும் போல் கம்பெனியில் எங்கேயாவது போய் வேலைக்கு போயிடுவோம் அப்படின்ற சில நெகட்டிவ் எண்ணங்கள் வந்துட்டு வர ஆரம்பிக்கும். ஒருவேளை அந்த மூச்சு காற்றை கவனிக்கும் போது கவனிக்க என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவு நிலை வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ என்ன, பிஸ்னஸில் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க, ஏதோ உனக்கு வந்து சரியாக போக மாட்டேங்குது, சரி இதை நம்ம ட்ரை பண்ணால் என்ன, காஸ்ட் எஃபெக்டிவாக வேறு மாதிரி ஏதாவது பண்ணால் என்ன, இல்லை சேல்ஸை இந்த மாதிரி மாற்றினா என்ன, இல்லை மார்க்கெட்டிங் இந்த மாதிரி கொண்டு வந்தால் என்ன, இல்லை வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா என்ன, அந்த மாதிரி ப்ராஃபிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா என்ன, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அறிவு நிலை வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த எண்ணங்கள் தான் நான் சொல்லிட்டு பின்னாடி போகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு தப்பான இது தோணும். சப்போஸ் அந்த எண்ணங்கள் நான் இல்லை அப்படின்ற அந்த அறிவு எப்போ வரும் அப்படின்னா, அந்த மூச்சு காற்றை நீங்கள் வந்து கவனிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அறிவோடைய நிலை வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீ இப்படி மாற்றிப்பாரு, நீ இப்படி செஞ்சுப்பாரு, இப்படி செஞ்சின்னா உனக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு அந்த அறிவு நிலை உனக்கு வந்து ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கும், எப்படி அந்த பிஸ்னஸை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இந்த மூச்சு காற்றை கவனிக்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் வந்து பண்ணும். ஸோ இதை வந்து எல்லாருமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மூச்சு காற்றை கவனிக்கும் போது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம்க்கு கூட நம்மளால் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக சுலபமாக வந்துட்டு ஒரு சொல்யூஷனை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.